ஹalleluya, குட் மார்னிங். பொழுது விடிந்து விட்டது. எழுந்துட்டீங்களா? நீங்க எப்பொழுது கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும், எங்கிருந்து கேட்டாலும் தேவனுடைய வசனம் உங்களோடு நிச்சயமாக தெளிவாக அது பேசும். நீங்க எங்கிருந்து எந்த நேரத்தில் கேட்கிறீங்க என்பதை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. நாங்கள் இன்னும் உற்சாகத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை தொடர உதவி செய்தவர்களாக இருப்பீர்கள். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் உபதேசிக்கவும், சீர்திருத்தவும், கடிந்து கொள்வதற்கும் பிரயோஜனமாயிருக்கிறது என்று பரிசுத்த ஆவினுடைய ஏவுதலினால எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனமும் எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க உதவியாக இருக்கிறது என்று நம்புகிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கையிலே எங்கள் இருதயங்களை சரி செய்து கொள்ள உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய நிகழ்ச்சியில் யெரொபெயாமை குறித்து நாம எச்சரிக்கப்பட்டோம். தேவன் எவ்வளவு நன்மை செய்தாலும் ஆசீர்வதித்தாலும் தன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக் கொண்டான். தேவனை துக்கப்படுத்தி விட்டான். தேவ சித்தம் விருப்பத்தை செய்யாமல் தன் விருப்பத்தை செய்து கொண்டான். அவன் மரித்த பிறகு யெரொபெயாமின் மகனாகிய நாதாப் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் அவன் ராஜ்யபாரம் பண்ணினான். இது 1 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். யெரொபெயாம் மரித்த பின்பு அவனுக்கு மீந்திருந்த ஒரே ஒரு குமாரன் இந்த நாதாப். இவனுடைய இன்னொரு குமாரன், இவன் சொந்த கைகளிலே இவனுடைய பாவத்து நிமித்தம் அந்த குமாரன் வியாதிப்பட்ட போது இவன் மனம் திரும்புவதை விட்டுவிட்டு இவன் ராஜாவாவான் என்று சொன்ன தீர்க்கதரிசி ஆகியாவினிடத்துக்கு தான் சென்று தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கு பதில் தன் மனைவியை அனுப்பி, அதுவும் வேற ஒருவர் போல வேறு வேஷத்தில் அனுப்பி, என் பிள்ளைக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டார்கள். தேவன் அந்த விஷயத்தை முன்னமே தம்முடைய தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி, யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வாரும், கடினமான வார்த்தைகள் உனக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. உனக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தாலும் நீ அதை குறித்து மனம் திரும்பவில்லை. நீ வீட்டிற்கு போவதற்குள் உன் மகன் செத்து விடுவான் என்றும், அது மாத்திரமல்ல, யெரொபெயாமின் வம்சத்தை நான் இல்லாமல் செய்வேன் என்ற தேவனுடைய வார்த்தை அப்படியே நிறைவேற லாஸ்ட் சாய்ஸ், கடைசி வாய்ப்பாய் நாதாபுக்கு கிடைத்ததுங்க. நாதாப் ராஜாவான போது தன் தகப்பன் செய்த தவறுகளை திருத்திக் கொண்டிருந்தால், இவன் தேவனுக்கு பயந்து தன் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்திருந்தால், அந்த யெரொபெயாமின் வம்சம் இந்த நாதாபுக்கு பின்பு தொடர்ந்திருக்கும். ஆனால் இவன் என்ன செய்தான்? இவன் தகப்பனை பின்பற்றி அதே பாவங்களை செய்ய, இஸ்ரவேல் மக்களையும் பாவம் செய்ய வைக்க காரணமாக இருந்தான். இது ரொம்ப பயங்கரமானதுங்க. நீ பாவம் செய்வதே தவறு. நீ மற்றவர்களை பாவம் செய்ய நடத்துவதோ அல்லது உந்துவதோ அல்லது காரணமாயிருப்பது என்பது ரொம்பவும் பயங்கரமான விஷயம். எத்தனை பேர் இன்றைக்கு தங்களுடைய தவறை தாங்கள் திருத்திக் கொள்வதற்கு பதில், தங்கள் தவறை ஒத்துக்கொள்வதற்கு பதில், தங்கள் தவறுகளை மற்றவர்கள் மீது சுமத்த முயற்சிப்பது, முக்கியமாய் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், தகப்பனா இருக்கிறவர்கள், தாயாக இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் ஜனங்களை தவறான வழியிலே நடத்துவது என்பது தேவனுடைய பார்வையிலே ரொம்ப மோசமானது. வாய்ப்பு கொடுத்தார் தேவன் நாதாபுக்கு. ஆனால் நாதாப் தன்னுடைய தகப்பனின் வழிகளிலே அவர் நடந்தார். விக்கிராராதனை செய்ய அவர்களை ஏவினார். தன்னுடைய இஷ்டம் போல வாழவும் நடந்து கொள்ளவும் தொடங்கிவிட்டார். நம்மிலும் அநேகர் இப்படி நினைப்போம், என்னுடைய அப்பா இப்படி இருப்பதனால நானும் இப்படி இருக்கிறேன். என்னுடைய தகப்பன் ஒரு குடிகாரர், ஆகவே நானும் குடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அம்மா அதிகமாக கோவப்படுவார்கள், மற்றவர்களை திட்டுவார்கள்,
ஆகவே எனக்கும் இந்த பிறப்போட இந்த திட்டுவது வந்துவிட்டது என்று ஒரு சில பெண்கள் சொல்லுவாங்க. என்னங்க, அவசியம் இல்லைங்க. என் தலையெழுத்து, என் கர்மா யாரோ எப்பொழுது எழுதி வைத்தார்கள் என்பது போல உன் பெற்றோர் எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்து நீ இருக்க வேண்டும் என்பது எங்கேயும் இல்லை. இதான் பாருங்க, நல்ல பக்தியுள்ள பெற்றோரா இருந்தாலும் அவங்க பிள்ளைங்க உதவாமல் போவதும், ஒருவேளை கெட்டவர்களா இருந்தாலும் பிள்ளைகள் நல்லவர்களா இருப்பதும், சில நேரம் அவர்களைப் போல் கெட்டவர்களாவதும் இந்த ராஜாக்களின் வரலாற்றில் பார்க்கிறோம். இதனால புரிவது என்னவென்றால், நீ உனக்கு நீ எடுக்கிற டெசிஷன்ஸை பொறுத்தே, உன்னுடைய தீர்மானங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை இருக்குமே தவிர இது ஏதோ வம்ச பாரம்பரியமாய் வருவது கிடையாது. முன்னோர்களின் பாரம்பரியமான உங்கள் வீணான நடத்தையை விட்டு விடுவதற்கு இயேசு கிறிஸ்து தம் ரத்தத்தை சிந்தி நம்மை விடுவித்திருக்கிறார். இயேசு ஆண்டவரை நம்முடைய தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் புதிய சிருஷ்டி, புதியதொரு நபராக, வித்தியாசமான நபராக வாழ்வார்கள். ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் சேர்வார்கள். வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீர்களா? எங்க விதிங்க, எங்க தலையெழுத்துங்க எல்லாம் எங்க தரித்திரங்க, இப்படி எங்க பெற்றோர் இப்படிங்க, எங்க அப்பா இப்படிப்பட்டவர், எங்க அம்மா இப்படிப்பட்டவங்க, அதனால்தான் இப்படி இருக்கிறோம் என்று சாக்கு சொல்லுகிறீர்களா? உன் வாழ்க்கை உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மாற்றக்கூடியவருடைய கரத்தில் உன் வாழ்க்கையை வைத்தால் உன் வருங்காலம் மாறிவிடும். ஏனென்றால் நம்மை நேசிக்கிற தேவன் நமக்காக கொண்டிருக்கிற எண்ணங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகளை தவிர அது தீமைக்கானது அல்லங்க. உங்களுடைய வருங்காலத்திற்காக நான் நினைத்திருக்கிற என்னுடைய எண்ணங்கள் அவை நன்மைக்கு ஏதுவானவைகள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அவைகள் நன்மைக்கு ஏதுவான எண்ணங்கள். நீ நல்லவனா இருக்க வேண்டும், பயனுள்ளவனாய், பிரயோஜனம் உள்ளவனா இருக்க வேண்டும். ஆனால் நான் இப்படித்தான் இருப்பேன், தரித்திரத்திலேயே இருப்பேன், இந்த பாவத்திலேயே இருப்பேன் என்று நீங்க தீர்மானித்துக் கொண்டால் யாரும் எந்த உதவியும் உங்களுக்கு செய்ய முடியாது. நீ அழைக்காமல், நீ கேட்காமல், நீ வரவேற்காமல் ஆண்டவர் உன் இருதயத்துக்குள்ளே வரமாட்டார். உன் வாழ்க்கையில அவர் கால் வைக்க மாட்டார். அதனால்தான் என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று ஆண்டவர் கேட்கின்றார். உங்க வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், துன்பங்கள் அனுபவித்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் நன்மையை பார்க்காமல் இருந்திருக்கலாம். இனி இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க துக்க நாட்கள் முடிந்தது என்று சொல்லக்கூடிய, உங்களுக்கு புதிய வருங்காலத்தை தரக்கூடிய, உங்களுக்காக உயிரை தந்த இயேசு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்க நினைவில் கொள்ளுங்க. நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருப்பதினால் நம் சகல அநியாயத்தையும் நீக்கி நம்மை அவர் சுத்திகரிப்பார், நம்மை மன்னிப்பார். துன்மார்க்கன் மரிப்பதில் எனக்கு கொஞ்சமும் சந்தோஷம் இல்லை, அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே எனக்கு சந்தோஷம் என்று ஆண்டவர் அநேக முறை சொல்லியிருக்கிறார். ஆனால் நாதாபோ போக போக தேவனுக்கு தூரமாகி தேவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளின் படியாக அவர் அந்த எச்சரிப்புகளை எடுத்துக்கொள்ளாமல் தான் ஏதோ பெரிய ராஜாவென்று நினைத்து கிபெத்தோனை முற்றுகை போட்டு இருக்கையில், இஸ்ரவேல் அனைத்தும் அந்த கிபெத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் அங்கிருந்த பாஷா அவனை கிபெத்தோனிலே இவனை வெட்டி போட்டான். எனக்கு தூரமாகிறவர்கள் பாடுகளுக்கு சமீபமாவார்கள், என்னை விட்டு பிரிந்தவர்கள் மரணத்தை நேசிக்கிறார்கள் என்றபடி தேவனுடைய பாதுகாப்பு இல்லாத இந்த நாதாப் இங்கே பெலிஸ்தியரின் ராஜாவாகிய பாஷாவின் இடத்திலே கொல்லப்பட்டான். எதிர்பாராமல் தான் ஏதோ ராஜ்யத்தை ஜெயித்து வரலாம் என்று அங்கு சென்றால் இன்னொருவன் வந்து அவன் மீது விழுந்தான். அந்த போராட்டத்திலே தன்னுடைய ராஜ்யத்தையும் இழந்து விட்டான், தன் உயிரையும் இழந்து விட்டான். எத்தனை பேர் இன்றைக்கு தேவன் தந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போகிறார்கள். ஆரோக்கியத்தையும், பலத்தையும், ஞானத்தையும், வாய்ப்புகளையும், அதிகாரத்தையும், தேவன் தந்த எல்லாவற்றையும், உனக்குள்ளே நன்மையானது ஏதாவது இருக்கிறது என்றால் அது கர்த்தரால் உண்டானது, தேவனால் வந்தது என்று நம்புகிறீங்களா? என் பலம், என் திறமை, என் சக்தி, என் சாமர்த்தியம் என்று நீங்கள் அதன் மீது ஆதாரப்படுகிறீர்களா? நாம் என்னவா இருக்கிறோமோ அது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறோம். அவருக்கு மகிமை செலுத்தினால் அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். தேவனுடைய சிறகுகளின் கீழ் நாம் மறைந்திருந்தால் எந்த ஆபத்தும் நமக்கு வராது. நம் பக்கத்திலே 1000 பேரும் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் எந்த தீங்கும் நிகாமல் காக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் உன்னோடு இல்லாத போது
அலெக்சாண்டர் தி கிரேட் சொல்லுவார், உலக ராஜ்யங்கள் எல்லாம் ஜெயித்து விட்டு இனி எனக்கு ஜெயிப்பதற்கு ராஜ்யங்கள் இல்லையே என்று துக்கப்பட்டாராம். நடுநடுங்க செய்தார் உலகத்தையே. ஆனால் கடைசியில எப்படியாக மரித்தார் என்று தெரியுமா? ஒரு கொசு கடித்ததினாலே. அந்த வைரல் ஃபீவருக்கு அப்பொழுது மெடிசின்ஸ் இல்லை. அந்த ஜுரத்தினால நடுநடுங்கினார். ஒரு சிறிய கொசு உலகத்தை நடுநடுங்க செய்த அலெக்சாண்டரை அப்படி நடுநடுங்க செய்ததாக விஷ ஜுரத்தினால் அவர் மரித்ததாக பார்க்கின்றோம். தேவனை உடையவர்களுக்கு சிங்கங்களின் வாயை கூட தேவன் மூடக்கூடியவரா இருக்கிறார். தேவனுடைய பாதுகாப்பு இல்லாதவர்களுக்கு எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் எவ்வளவு சுலபமாய் தங்கள் வாழ்க்கையில நஷ்டம் போவார்கள் என்று பார்க்கிறோம். அதுதான் நடந்தது நாதாபின் விஷயத்திலும். இந்த நாதாபுக்கு பிறகு யெரொபெயாமின் வம்சம் அப்படியே அழிந்தே போய்விட்டது. அதன் பிறகு இந்த பாஷா என்பவன் ராஜாவானான். அங்கிருந்து முன்னுக்கு போகின்றது. நம்முடைய வாழ்க்கையில ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். தெளிவாக பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்காவிட்டால், தேவனை துக்கப்படுத்தினால், தேவனுக்கு தர வேண்டிய மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடுத்தால், தேவனுடைய மகிமையை திருடினால், மற்றவர்கள் பாவம் செய்ய நாம காரணமாயிருந்தால், அதை விடவும் கொடூரமானது இன்னொன்று இல்லைங்க. தேவன் சொன்னது போல அவர்களையும் அவர்கள் வம்சத்தையும் துடைத்து போட்டார். ஒரு முறை பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆகையால் இதோ நான் யெரொபெயாமினுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி, யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்று போகும் மட்டும் நான் கடித்து போடுவேன் என்றார். குப்பையை கடித்து போட்டு விடுவோம், திரும்ப அதன் பக்கம் கூட திரும்ப மாட்டோம். பாருங்க, தேவன் நம்மை எவ்வளவாய் உயர்த்தினால், தேவனை துக்கப்படுத்தும் போது தேவன் நமக்கு தரும் வாய்ப்புகளை நாம் தவறாய் பயன்படுத்திக் கொள்ளும் போது தேவ கோபாக்கினை நம் மீது வரோங்க. உன்னுடைய குப்பை வாழ்க்கையை விட மாட்டாயா? உதவாத வாழ்க்கையை விட்டுவிட மாட்டாயா? தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் அசுத்தமான காரியங்களை விட்டுவிட மாட்டாயா? நீ பரிசுத்தனா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கும்போது உன் சரீரத்தை குப்பை தொட்டியைப் போல குப்பையினால் நிரப்பிக் கொள்கிறாய். உன் இருதயத்தை கெடுத்துக் கொள்கின்றாய். எத்தனை பேர் இன்றைக்கு குடிப்பழக்கத்தினால் போதையில் இருக்கிறார்கள், ட்ரக்ஸுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். சரீரத்தை வேசிகளிடத்திற்கு கொண்டு சென்று தங்கள் அவயவங்களை, தேவனுக்காக தந்த அவயவங்களை மாம்ச இச்சைகளுக்காக பயன்படுத்துகிறார்கள். அசுத்தமான வாழ்க்கையில இன்னும் இன்னும் தங்களை அழித்துக் கொண்டிருக்கும் போது தேவ கோபாக்கினை வராதா? பாவத்தினால் கிடைக்கும் சம்பளம் மரணம். பாவத்தினாலே உண்டாகும் பாடுகள் தடுத்து நிறுத்த முடியாத பாடுகள் காணவர்கள். உனக்கு உதவி செய்கிறவராகிய எனக்கு விரோதமாக நீ எழும்பி உனக்கு நீயே தீங்கு செய்து கொள்கிறாய் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், இஸ்ரவேலே, உனக்கு உதவி செய்கிறவர் நான், உனக்கு நான் சகாயம் செய்ய வந்திருக்கிறேன், நான் உனக்கு நான் நன்மை செய்ய வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னால் அவரை சிலுவையில் அறைகிறது என்னங்க? யூதன சிலுவையில் அறைந்தாங்க, நானா என்று கேட்கிறீங்களா? ஆமாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவை புறக்கணிக்கிற அனைவரும் அவருடைய முகத்திலே துப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அவரை கேலி செய்கிறவர்களாக இருக்கிற அனைவரும் அன்றைக்கு அவரை வாரினாலே அடித்த அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் போல இருக்கிறார்கள். அவர் அன்பை புறக்கணிக்கிற அனைவரும் அவரை தள்ளிவிட்டவர்கள்தான். உனக்கு உதவி செய்ய நான் வந்தால் நீ என்னை துன்பப்படுத்துவது என்ன? உனக்கு உதவி செய்கிறவர் நானே. உங்களுடைய உயிரை காப்பாற்ற வரும் டாக்டரை நீங்க எட்டி மிதித்தால் உங்க வாழ்க்கை என்னாகும் சொல்லுங்க? உனக்கு சர்ஜரி செய்து உன்னை பிழைக்க வைக்க வேண்டும் என்று உன் மீது அக்கறை எடுத்துக் கொள்ளுகிற மருத்துவர்களை, சகாயம் பண்ண வருகிற அவர்களை நீ எதிர்த்து நின்றால் சாவுக்கு நீ ஆளாக மாட்டாயா? அது போலதான் இன்றைக்கு தேவனுடைய உதவி வேண்டாம் என்று உனக்கு நீயே தீங்கு செய்யும்படி பாவம் செய்கின்றாய். தயவு செய்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பை மறந்திருக்கலாம். தேவாலயமா இருக்க வேண்டிய உங்களுடைய சரீரத்தை நீங்கள் அசுத்தப்படுத்திக் கொண்டிருந்திருக்கலாம்.
தேவன் தந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் உங்கள் வாலிப காலத்திலே உங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு தேவன் தந்த சகல ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் பலமும் பணமும் எல்லாவற்றையும் தவறாக பயன்படுத்தி நாசம் செய்து கொண்டிருக்கிறாயா? தேவன் உன்னை அழித்து போடும் முன்பே அவர் பாதங்களை பிடித்துக் கொண்டால் இரக்கமும் உருக்கமும் உள்ள தேவன் நானும் உன்னை தண்டிப்பதில்லை என்று சொல்ல உன்னுடைய தண்டனையை சுமந்த ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். சாபப்படுவோம், நம் தவறுகளை ஒத்துக்கொள்வோம், வாழ்க்கையை திருத்திக் கொள்வோம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்களில் அநேகரப்பா எங்கள் வாழ்க்கையில அநேக சிலுவை தியானங்களை தாண்டி இருக்கிறோம். எத்தனையோ முறை உம்முடைய அன்பின் சுவிசேஷத்தை கேட்க எத்தனையோ வாய்ப்புகளையும் எங்களுக்கு தந்தீர். உமக்காக வாழும்படிக்கு, எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும்படிக்கு எத்தனையோ முறை ஆவியானவருடைய ஏவுதலை எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாமல் உம்முடைய வார்த்தை கேட்டு நடுங்குகிறவர்களாய், எங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுகிறவர்களாய், உம்முடைய உதவியை மறுத்து மரணத்தை நாங்கள் நேசிக்காமல் உம்மை நேசித்து ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன், உங்களில் அநேகர் அனுப்புகிறீங்க. இதுவரை நீங்க ஒரு முறை கூட அனுப்பாம இருந்தா இன்றைக்கு நீங்க அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் என்று சொல்ல அவசியம் இல்லை. நீங்களும் உங்களுக்காக ஜெபியுங்கள். நீங்க அங்கேயும் நாங்கள் இங்கும் ஜெபிக்கும் போது தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை நிச்சயமாக செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்திலே காலை 7 மணிக்கு அனுதின தியான நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதிக பிரயாசத்தோடு கூடிய இந்த நிகழ்ச்சியை ஒரு நாளும் பார்க்க மறவாதிருங்கள். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. பெங்களூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற இடத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ் ஆக ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூர்ல இருக்கிற உங்களுக்காக, பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்காக, உங்க எல்லாருக்காகவும் இந்த கெட் டுகெதரை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எத்தனையோ இடங்களிலிருந்து, அந்த பக்கம் KGF, இங்கே பல்லாரி மற்றும் அனந்தபூர்ல இருந்து எத்தனையோ இடத்துல இருந்து ஒரு ஹப்பா இருப்பதினாலே நாங்க டவுன்ல வைத்தாலும் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருந்தும், சுற்றி இருக்கிற ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் இருந்தும், கர்நாடகாவில் இருந்தும் பாருங்க எத்தனையோ மக்கள் இந்த சோசியல் மீடியா மூலம், டிவி நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் அனைவரும் வருவது எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம். உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். வாங்க, இந்த ஒன் டே கெட் டுகெதர்ல பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கவனியுங்கள், செப்டம்பர் 2ஆம் தேதி மதியம் 2லிருந்து 5 வரைக்கும், 6லிருந்து 10 மணி வரைக்கும். எங்கு என்றால் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர் நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூர். இதை குறித்த மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு லிங்க் அனுப்புவார்கள். நிச்சயம் வருவீங்கல்ல?